ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, அம்மா பேசினாள். 4 வருஷமாக அம்மா பேசலை. திடீர்னு ஒரு நாள் அம்மா பேசினது அவனுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். கேட்போமா? அம்மா பேசினாள். ஒரு வாரமாய் வீட்டில் நிரந்தரமான மெல்லிய எண்ணெய் நெடி. சமையலறையில் டின்டின்னாக முறுக்கும் மிக்சரும் உற்பத்தியாக படிந்திருந்தன. எங்கள் பாட்டி சொல்லுவா, ஒரு தடவை தட்டி போச்சுன்னா தொடர்ந்து 4 வருஷம் தட்டும்னு. சரியாக தான் இருக்கு. பாரேன், 4 வருஷமாக நம்ம மாத்தில் தீபாவளியே கொண்டாடலை. இந்த எல்லாருமே கூடி இருக்கிறதே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குல்ல. அமெரிக்காவிலிருந்து நேற்று வந்திருந்த அண்ணாவுக்கு பிடித்த அசோக அல்வாவை கிளறிக்கொண்டே அம்மா ஹரணியிடம் சொல்லி கொண்டிருந்தது கிரியின் காதில் விழுந்தது. தீபாவளி மருந்து, வெந்நீர், எண்ணெய் குளியல், கோடி துணி, மத்தாப்பு என்று அம்மாவின் பேச்சு பல திக்கிலும் விரிந்திருந்தது. பட்டாசு கொளுத்த முடியாத சிங்கப்பூரின் சட்டத்தை விமர்சித்தால் தன் பெண் வயிற்று பேரனுக்காக அந்த 7 வயது வாண்டு கையில் மத்தாப்புடன் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. கிரி வீடு திரும்பியதில் அம்மாவுக்கு மகிழ்ச்சி தான் இருந்தும் அவனிடம் மட்டும் ஏனோ இன்னமும் சரியாக முகம் கொடுத்து பேசவே இல்லை. கிரி ஜெயிலுக்கு போனதிலிருந்தே அப்படிதான். மூவரில் கிரிதான் படிப்பில் புலி. அப்போது அவனுக்கு 9 வயது. 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த மூத்த அண்ணாவை இந்தியாவிலேயே விட்டுவிட்டு ஹரணியையும் கிரியையும் மட்டும் சிங்கப்பூருக்கு அழைத்து வந்திருந்தனர். 2.5 வருடங்கள் தேசிய சேவையில் போய்விடும் என்று அப்பாவும் பிள்ளை முகாமில் கஷ்டப்படக்கூடாது என்று அம்மாவும் நினைக்கவே கிரிக்கு நிரந்தரவாச தகுதிக்கு விண்ணப்பிக்கவில்லை. உயர்தர தனியார் பள்ளியில் மாதம் மாதம் 100 கணக்கில் வெள்ளிகள் செலவு செய்து படிக்க வைத்தனர். கடைக்குட்டி என்பதால் 3 பேரில் அம்மாவின் செல்லத்தை அதிகம் பெற்றவன் கிரி. அவனுள் இருந்த போர் குணம் மற்ற இருவரையும் விட நன்றாக படிக்க அவனுக்கு உதவியது. ஒரே ஒரு மார்க் குறைந்தாலும் கொளுத்தி போட்ட பட்டாசாக வீட்டில் வந்து வெடிப்பதும், அவனை முந்தி கொண்டு விட்ட மாணவனை கண்டு பொறாமைப்படுவதும் வயது கூட கூட அதிகமானது. அம்மா அவனது முன்னேற்றத்திற்கு உதவுவதாக நினைத்து அவனது வேகத்தை வளர்க்க உதவினாள். கிரியின் அந்த குணங்கள் பேராசையில் போய் முடியும் என்று அந்நாளில் அவளே நினைத்திருக்க மாட்டாள். நல்ல வேலையிலும் அமர்ந்து 4 வருடங்கள் ஆனது. கிரியின் பேராசையே உச்சியை எட்ட குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்க தூண்டியிருந்தது. சொல்லு கிரி, அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்க என்றபடி கிரியின் அருகே சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டான் அண்ணா. 10 நாளைக்கு குடும்பத்தை விட்டுவிட்டு அம்மாவின் பிடுங்கலுக்காக வந்திருந்தான். என்னோட நியூஜெர்சிக்கு வந்துட்டுடா என்னும் வழக்கமான அவனின் வாஞ்சை காணாமல் போயிருந்தது. ஃப்ரெண்டோட நேத்திக்கு பேசின்னு இருந்தேன்னா, ஒரு டிராவல் ஏஜென்சி ஐடியா வச்சுருக்கான். ஆக்சுவலி டோங் ஹூவா என்று முடிக்கும் முன்பே, யாரு 6 மாதம் முன்னாடி வெளியில் வந்தான்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரே அவனா? பட்டென்று எழுந்து கொண்டே பேச்சை வெட்டினான். நிச்சயமின்றி தலையசைத்த கிரியை முறைப்பின் மூலமே சுட்டரிக்காத குறையாக பார்த்துவிட்டு மலமளவென்று மாடிக்கு போய்விட்டான். டோங் ஹூவாவும் அட்டனும் இல்லாவிட்டால் இன்றைய கிரி இல்லை என்று அண்ணாவுக்கு எங்கே புரிய போகிறது? அவனே தம்பியை பற்றி தாழ்வாக நினைக்கும்போது மன்னி மட்டும் புரிந்து கொண்டு சிங்கப்பூருக்கு வந்து மச்சனனை வாழ்த்தி விடவா போகிறாள்? அண்ணாவின் பேச்சை கேட்கவென்று சில நிமிடங்கள் தன் வாய்க்கு ஓய்வு கொடுத்திருந்த அம்மா, ஹரணி, யாரடி அது டோங் ஹூவா என்று குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டது கிரியின் காதில் விழவே செய்தது. அவனோட ஜெயிலில் இருந்த செல்மேட்மா என்றதுமே பேச்சை மாற்ற நினைத்தோ என்னவோ. இதை நான் பார்த்துக்கிறேன், நீ அந்த ஏலக்காயை உரிச்சு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்சியில் பொடி என்று ஏவினாள் அம்மா. பெண்ணை மிக்சியின் ஓசையில் சமையலறை பேச்சும் தடைப்பட கையில் இருந்த த ஸ்ட்ரெய்ஸ் டைம்ஸை மேஜையின் மீது வைத்துவிட்டு ஜன்னலை அடைந்தான். தீவின் கிழக்கு பகுதியில் அமைந்திருந்த மிகவும் உயர் ரக தனியார் அடுக்குமாடி வீடு. அப்பாவின் சொந்த வீடாய் இருந்து கிரியின் வழக்கு, அபராதம், வங்கிக்கு கொடுக்கப்பட்ட ஈட்டுத்தொகை என்ற காரணங்களுக்காக அவசரமாய் நட்டத்திற்கு விற்கப்பட்டு அதே வீட்டில் வாடகைக்கு இருக்கும் நிலை. 15வது மாடியிலிருந்து தூரத்தே தெரிந்தது சாங்கி சிறைச்சாலை. இருள் திரையில் ஒளிப்பள்ளிகளால் ஆன ஓவியமாய். 4-5 வருடங்களுக்கு முன்பு யார் நினைத்திருப்பார் அதனுள் அவனின் வாழ்வில் 4 வருடங்கள் கழியப் போகிறது என்று? தண்டனை விதிக்கப்பட்டு ஒயிட் காலர் கிரைம் என்ற முத்திரையோடு கிரி உள்ளே போனதிலிருந்தே அவனை டோங் ஹூவா முதலில் விலக்கியே வைத்திருந்தான். அட்னன் தான் லொடலொடவென்று பேசி தள்ளினான். அவனுடைய பேச்சு ஆரம்பத்தில் எரிச்சலை கொடுத்தாலும் கிரிக்கு நாளடைவில் வேண்டிதான் இருந்தது. 3வதாக வியாபாரத்தில் கூற்று சேர்த்தவனின் சூழ்ச்சியால் சிறைக்கு வந்திருந்தனர் இருவருமே. தன்னை விட அவர்களது நிலை பரிதாபத்துக்குரியது என்று கிரி உணர்ந்தான்.
பழக்கமே இல்லாத உடல் உழைப்பு அவனுக்கு மிகுந்த ஆயாசத்தை கொடுத்தது. குழையாமல் பதமாக மல்லிகை பூவாய் வடித்தெடுத்த அம்மாவின் பச்சரிசி சாதத்திற்கு நேரெதிராய் கால்வாசி வெந்த அரிசியை சாதம் என்று பரிமாறினார். சைவ உணவென்று கேட்டதால் வெந்நீரில் போட்டெடுக்கப்பட்ட பெரிய இலைகளை கீரை என்று கொடுக்கப்பட்டன. அவனின் ஜீரண குழாய் வன்முறை என்று முதல் சில நாட்களுக்கு அலறலாய் அலறி பிறகு வேலை நிறுத்தமும் செய்து பார்த்தது. 1 மாதத்திற்கு பிறகே வேறு வழியில்லாமல் பழகத் தொடங்கியது. அம்மாவின் சமையல் அருமை அப்போதுதான் கிரிக்கு தெரிந்தது. மோர்க்குளம் என்றால் உடன் பருப்பூசிலியும், வெங்காய சாம்பார் என்றால் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் என்றும் கிரி ஆசைப்பட்டதையெல்லாம் இடுப்பொடிய சமைத்து அவன் நாக்கை செழுமையாக அம்மா வளர்த்திருந்தாள். சீரக ரசத்துக்கு பருப்பு துவையல் செய்யவில்லை என்று அடம் பிடித்து அவன் டேபிளில் சாப்பிட உட்கார்ந்த பிறகு விறுவிறுவென்று பருப்பை வறுத்து அரைத்து பரிமாறிய அம்மாவின் துவையலுக்கு நாக்கு ஏங்கியது. தொடர்ந்து இப்படி பண்ணி போட்ட அவனை கெடுக்கிற விசாலம் நீ என்ற அப்பாவின் குரலும் காதுகளில் எதிரொலித்தது. வீட்டு அறையில் துடைத்து போட்ட துண்டிலிருந்து அவிழ்த்த ஜட்டி முதற்கொண்டு எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போய் பழக்கப்பட்டவனுக்கு துணி துவைப்பது என்பது நினைத்து பார்க்க முடியாததாய் இருந்தது. ஆண்டியான அரசன் பிச்சை எடுக்க தெரியாமல் தவித்த தவிப்பு. ஏமா, இந்த தடியனுக்கு விழுந்து போட்ட துணியை கொண்டு வாஷிங் மிஷினில் போடக்கூட முடியலையா? இவனை நீ பேசாம என்எஸ்க்கே தேசிய சேவை அனுப்பியிருக்கலாமா? டிசிப்ளினாவது வந்திருக்கும் என்று எப்போதும் படபடக்கும் ஹரணிக்கு உன்னால முடிஞ்சா செய், உடனே கிடைச்சது சாக்குன்னு அவனை கரிக்காத என்றுதான் பதில் கொடுப்பாள். அம்மாவாச்சு பிள்ளையாச்சு என்று முணுமுணுத்து கொண்டே ஹரிணி கிளம்பி போய்விடுவாள். சிறையில் துளியும் பழக்கமே இல்லாத லாண்ட்ரி செஷனில் முதலில் வேலை கொடுக்கப்பட கிரி முழித்தான். அப்போது டோங் ஹூவாதான் தன் வேலையை முடித்துவிட்டு கிரியின் வேலையை பகிர்ந்து கொண்டான். ஒரே மாதத்தில் லாண்ட்ரி பழகியதும் சமையலறை வேலை கொடுக்கப்படவே அங்கு மறுபடியும் கண்ணை கட்டி காட்டில் விட்டப்பட்டவனாய் தவித்து அட்னனின் உதவியால் மெதுவாக பழகினான். அங்கு சமைக்கப்பட்ட அசைவ பதார்த்தங்களின் நாற்றத்தை சகிக்கத்தான் அதிகமாக சிரமப்பட்டான். கம்பிகளின் பின்னே யோசிக்க நிறையவே நேரம் கிடைத்தது. இருந்தும் கிரி ஆரம்பத்தில் தன்னிகரத்தில் தன்னை தவிர மற்ற எல்லாரையும் எல்லாவற்றையும் குற்றவாளியாக்கி கொண்டே யோசித்தான். இதனால் கழிவிறக்கம் மிகுந்தது. கண்ணீர் வரும் வரை பெற்றவள் முதல் எல்லோரையும் மனதிற்குள் தன் நிலைக்கான காரணமாக கற்பித்து கொண்டு மற்றவர் மீது காழ்ப்புணர்ச்சியை வளர்த்து கொண்டான். அம்மாவின் செல்லம் கொடுத்த மகிழ்ச்சி மறைந்து அது அவள் தன்னை சரியாக வளர்க்காமல் காட்டிய அலட்சியமென்றே நினைக்க தலைப்பட்டான். ஒவ்வொரு மாதமும் ஹரிணி மட்டுமோ அல்லது அப்பாவும் ஹரிணியுமோ வந்தனர். அம்மா மட்டும் வரவே இல்லை. ஹரிணி தன் புக்கத்திலிருந்து நேராக வந்துவிட்டு திரும்பும்போது பிறந்த வீட்டுக்கு போய் அம்மாவிடம் விவரம் சொல்வாள். கிரிக்கு அப்போதிருந்து வந்த எண்ணத்திற்கு இசைவாய் அவளின் குற்ற உணர்வு என்றே தோன்றியது. உண்மையில் செல்லப்பிள்ளையான அவனை அந்த நிலையில் காண அவளுக்கு துணிவில்லை என்று விளக்கி கூறியதே அட்னன் தான். டோங் ஹூவாவும் அவனுமாக பேசி பேசி கரைத்தனர் கிரியின் மனதை. கவனமாகவும் நேர்மையாகவும் இருக்கும் ஒருவனை சூழ்நிலையும் சுற்றமும் உற்றாரும் சிறைக்குள் தள்ள முடியாது என்னும் ஞானம் பிறக்க கிரிக்கு பல மாதங்கள் எடுத்தன. முழு காரணமும் தானே என்று உணர்ந்து அம்மாவை காண தனக்கிருந்த விருப்பத்தையும் எழுதி ஹரிணியிடம் கொடுக்க சொன்னது அட்னன் தான். விடுதலையான பிறகு வாழ்வே இல்லை என்றிருந்தவனின் எண்ணத்தை மாற்றியதும் அவனும் டோங் ஹூவாவும் தான். அது மட்டுமல்ல, வெளியேறிய பின் இருக்கக்கூடிய சவால்களை பற்றியும் நிறையவே பேசினார்கள். அவர்களை சமூகமும் குடும்பமும் ஏற்றுக்கொள்ளாத சாத்தியங்களை அவர்கள் அதிகம் அலசினர். ஒரு முறை ஹரணி வந்த அன்று சிவராத்திரி. ஒவ்வொரு முறையும் சிவன் கோவிலுக்கு சென்று 4 ஜாம பூஜையும் பார்த்துவிட்டு வீடு திரும்பும் அம்மா கோவிலுக்கே போகவில்லை. கிரி வீட்டிற்கு வரும் வரை இனிப்பை தன் கையால் தொடுவதில்லை என்றும் அதுவரை கோபுர தரிசனம் மட்டுமே என்றும் அம்மா வேண்டிக் கொண்டிருந்ததாக ஹரிணி சொன்னாள். கிரிக்கு உணர்ச்சி தவிப்பில் தொண்டை அடைத்தது. அடுத்த மாதம் ஹரிணி வந்தபோது உடன் அம்மாவும் வந்தாள். ஒரு வார்த்தை பேசவில்லை. கிரியை பார்த்ததுமே கண்களில் தாரை தாரையாக கண்ணீர். கைகள் தன்னிச்சையாக கூட கண்ணீரை துடைக்கவில்லை. அம்மாவை பார்க்காமலே இருந்திருக்கலாம் என்று தோன்றிவிட்டது கிரிக்கு அன்று. அவன் பேசியதாவது அம்மாவின் காதுகளில் விழுந்ததா என்றும் அனுமானிக்க முடியவில்லை. அடுத்த முறை கேவி கேவி அழுதுவிட்டு சென்றாள். பிறகு ஒவ்வொரு மாதமும் வந்ததில் லேசான கண்ணீர் வரை தேய்ந்தது. அப்போதும் ஒரு வார்த்தை பேச மாட்டாள். 1 வருடம் ஆனதும்தான் ஹரிணி முகத்தை பார்த்து கொண்டு கிரிக்கு சொல்ல வேண்டியதை சொல்ல ஆரம்பித்தாள். கடைசியாக கிளம்பும்போது மறக்காமல் அவனுக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்க சொல்வாள். புத்தகத்துக்குள் தனக்கு ஏதும் செய்தி இருக்குமா என்று ஒவ்வொரு முறையும் ஆராய்ந்து விடுதலை வரை ஏமாந்தான். தான் சொல்ல நினைப்பதையே புத்தகமாக கொடுத்து வந்தாள். விடிஞ்சா தீபாவளி, சீக்கிரமே படுத்துண்டாதானே காத்தால ஸ்நானம் பண்ண ஏந்துக்க முடியும்.
சிவன் கோயிலுக்கு தான் போகணும். அப்பா கிட்டையும் சொல்லியிருக்கேன். அண்ணாவிடம் சொல்வதைப் போல அம்மா கிரிக்கு தான் சொன்னாள். சீக்கிரம் எழுவதென்றால் இன்னும் அவன் அழுவான் என்றே நினைத்திருந்தால் போலும். எப்போது படுத்தாலும் விடியற்காலை 4:30 மணிக்கு எழுந்துவிடும் நல்ல பழக்கமும் அவனுக்கு வந்துவிட்டிருந்ததை பாவம் அவள் மகிழ்ச்சியில் மறந்துவிட்டாள். கிரி பேசாமல் தன் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டான். அவன் வீட்டிற்கு திரும்பியதையே அம்மா தீபாவளியாக கொண்டாடுகிறாள். இருந்தும் நேருக்கு நேர் மட்டும் பார்த்து பேசவே மாட்டேன்கிறாள். 10 நாட்களுக்கு முன்பு ஜெயிலுக்கு கூட அப்பா மட்டுமே வந்திருந்தார். முகத்தில் அபரிமிதமான பூரிப்புடன் பார்த்ததும் கட்டி தழுவிக்கொண்டு கிரியின் மனதை படிந்ததைப் போல, உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சுண்டு இருக்கா, முதல்ல வர்றதா தான் இருந்தா, கமான் கிரி, லெட்ஸ் கோ ஹோம் என்று கையை பிடித்து கொண்டே காருக்கு வந்தார். தன் டீஷர்ட்டில் குத்தி கொண்டு வந்திருந்த மஞ்சள் ரிப்பனையும் நான் பார்க்க தவறி விடுவேனோ வென்று ஒருமுறை சரியாக குத்தியிருக்கிறதாவென்று சரி செய்து கொள்வதைப் போல பாவனை செய்தார். அப்பாவின் குழந்தை போன்ற குதூகலத்தை நினைத்து கிரிக்கு கண்கள் பணிந்தன. சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அம்மா மெல்ல பூனையைப் போல அறைக்குள் நுழைந்தாள். கிரி தன் கண்ணை மூடிக்கொண்டு அசையாமல் இருந்தான். போர்வையை நன்றாக இழுத்து போர்த்திவிட்டு அவன் முகத்தையே சில நொடிகள் பார்த்துவிட்டு அறையை விட்டு சென்றாள். பொங்கிய உணர்ச்சியை கட்டுப்படுத்த எச்சிலை கூட்டி விழுங்கி கொண்டது அறை இருட்டிலும் தெரிந்தது. சட்டென்று கையை நீட்டி அம்மாவின் கையை பிடித்துவிட எழுந்த உத்வேகத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். 2 நாட்களுக்கு முன்பு நடந்ததை நினைத்து பார்த்தான் கிரி. விடாமல் அடித்த போனை அம்மாதான் சமையலறையிலிருந்து ஓடி வந்து எடுத்தாள். ஹலோ, யாரு? ரகுவா? எப்படிப்பா இருக்க? அங்கிள் கிட்ட பேசணுமா? இதோ கூப்பிடுறேன். அப்பா கையில் போனை திணித்துவிட்டு சமையலை தொடர போய்விட்டாள். ஏதோ வேலை விஷயமாக ரகுவின் அப்பா சொல்ல சொன்னதை அப்பாவிடம் சொன்னான். அப்பாவும் ஒற்றை சொல்லை இடையிடையே உதிர்த்தபடி தீவிரமாக கேட்டுக்கொண்டிருந்தார். போனை வைக்கும் முன்னர் கிரிட்ட பேசுறியா ரகு என்று சொல்லிவிட்டு கிரியை கையசைத்து கூப்பிடவே வேறு வழியில்லாமல் போனை வாங்கினான். ஹலோ. பதில் சொல்ல எதிர்ப்புறத்தில் ஆள் இருக்கவில்லை. கிரியின் முகத்தில் பரவிய அவமானத்தையும் ஏமாற்றத்தையும் அப்பா உணர்ந்து கொண்டது அவர் முகத்திலேயே தெரிந்தது. ஷெரப் கிரி, இதுக்கெல்லாம் சோர்ந்து போகாதடா என்று தோளில் தட்டி கொடுத்தார். போகிற போக்கில் 4 வருடங்களுக்கு முன்பு 10 நிமிடத்திற்கு ஒரு போன் செய்து குலைந்தவன் ரகு. தன் வேலையாகவென்றும் அரட்டையடிக்கவென்றும் 100 முறை பேசுவான். அவன் இருந்த வேலையே கிரியின் முயற்சியில் கிடைத்ததுதான். லேப்டாப் வாங்க ஒரு நாள் லீவ் எடுத்துக்கொண்டு அவனோடு போய் வந்தான் கிரி. இன்று தன்னோடு பேசுவதை கேவலமாய் நினைக்கிறான். சுற்றி சுற்றி வந்த நட்பில் எத்தனை இனிமேல் தன்னை மதிக்கக்கூடும் என்று கிரியின் மனம் கணக்கிட்டது. விடிந்ததுமே ஸ்டீரியோவில் நாமகிரியைப்பேட்டையில் நாதஸ்வரம் எல்லோரையும் எழுப்ப அம்மாவின் இனிய வன்முறை அது. பின்னிரவில் வந்த ஹரிணியின் கணவன் வந்து மனைவியையும் மகனையும் தீபாவளி அன்று மாலையில் மீண்டும் வருவதாக சொல்லி கூட்டிக் கொண்டு போய்விட்டிருந்தான். மங்கள ஸ்நானம் செய்து புத்தாடை உடுத்தி கொண்டு காரில் கோவிலுக்கு கிளம்பினார்கள். அம்மா வாங்கியிருந்த நேரு குர்தா கிரிக்கு மிகவும் பாந்தமாக இருப்பதாக அண்ணா சொன்னதும் அம்மா திரும்பி ஒரு முறை ஏற இறங்க அவனை பார்த்து கொண்டாள். கோவிலில் தெரிந்த முகங்கள் நிறைய கண்ணில் பட்டன. பெரும்பாலும் கவனமாக பேசுவதை தவிர்த்தன. கிரி எதிர்பார்த்ததே. பேப்பர்களில் போட்டோவை போட்டு மிகவும் பிரபலமாகி இருந்தார்கள் கிரியை. ஆகவே புன்னகைத்தவர்களும் முகமன் தெரிந்தவர்களும் ஒன்றும் விவரம் அறியாதவர்கள் இல்லை. அவர்கள் யதார்த்தவாதிகள் என்றே அவனுக்கு தோன்றியது. வீடு திரும்பி கொண்டிருந்த போது காரில் அம்மா, கவனிச்சேலா, அந்த நாடக சபா செக்ரட்டரியும் ஆத்துக்காரியும் சட்டுன்னு பார்க்காத மாதிரி போறா. அவ பொண்ணுக்கு போன மாசம்தான் சீமந்தம் நடந்திருக்கு, நம்மளை கூப்பிடவே இல்லை என்று சரவெடியாக படபடக்க பேசாமல் அப்பா கொட்டியபடியே வந்தார். இதே பெரிய மனிதர் தன் ஒரே பெண்ணிற்கு கிரியை கேட்டு 4 வருடங்களுக்கு முன்பு வந்தவர். அழுக்காமல் போனில் அம்மாவிடம் கேட்டவர். உங்க கிரி தான் எங்காத்து மாப்பிள்ளன்னு நாங்கள் தீர்மானிச்சிட்டோம். எங்காத்து மாமாக்கு கிரி மேலே ரொம்ப நல்ல அபிப்பிராயம், பெரிய ஆளாக வருவார்னு அடித்து சொல்கிறார் என்று அவரின் மனைவியும் அம்மாவை அவ்வப்போது ஐஸ் வைத்து வந்தார். கிரி, இதையெல்லாம் நீ மறந்துடு, போனதெல்லாம் போகட்டும். வேணா ஒரு பிரேக் எடுத்துக்கோ, இல்லை மேலே MBA படி, எது வேணா செய்யி, டோன்ட் கேர் அபவுட் திஸ் பீப்புள் என்று அக்கறையோடு சொன்னார் அப்பா. நான் தெளிவாக இருக்கிறேன். தப்பு செஞ்சு திருந்தினவா, தப்பே செய்யாம சிக்கிண்டவான்னு ஜெயிலில் நிறைய நல்லவாளும் இருக்காப்பா. அவளுக்கெல்லாம் கூட நாங்கள் வெளியில் வந்ததும் வேலை போட்டு தரப்போகிறோம்.
எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குப்பா. இனிமே நான் யாருக்கும் மன கஷ்டத்தை கொண்டு வரமாட்டேன்பா. நீங்க பேங்குக்கு கட்டினதை எல்லாம் கூட சீக்கிரமே திருப்பி கொடுத்துடுவேன் என்றான் கிரி காரை ஓட்டிக்கொண்டே. அம்மாவின் கண்கள் புது ஒளியுடன் பளபளவென்று மின்னின. காலை வெயிலில் ஒவ்வொருவராக இறங்கி லிஃப்டை அடைந்தனர். கடைசியாக இறங்கிய அம்மா கிரியின் கையை அழுத்தினாள். அந்த அழுத்தம் அதுவரை பேசாத 1000 வார்த்தைகளை பேசியது. கண்கள் பனிக்க கிரி அம்மாவை பார்த்தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு கிரி உன் மேல. கண்களை தீர்க்கமாக பார்த்து அம்மா சொன்னதும் உடலில் புது ரத்தம் பாய்ந்ததைப் போல தோன்றியது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீட்டில் எவ்வளோ பேர் பேசினாலும் அம்மா பேசலைன்னா அதுவும் அந்த செல்ல பையனுக்கு எப்படி இருக்கும்? அவன் என்னதான் தப்பே பண்ணியிருந்தாலும் இப்போ திருந்தி வந்திருக்கான்ல, இப்போவாவது அம்மா பேசலாமேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தப்போ அந்த அம்மா சொன்ன அந்த கடைசி வார்த்தை அவனுக்கு எவ்வளோ நம்பிக்கையை கொடுத்துருக்கோம்ல. இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும். எப்போவுமே கரிச்சு கொட்டிகிட்டே இருக்கிற அப்பாவோட இப்போது அவன் ஜெயிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாரு. பசங்களோட மனசு ஒரு நிமிஷம்தாங்க, அது அப்பா அம்மா கையில் தான் இருக்குது. இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய்.